மகர ராசிக்கார அன்பர்களே, உடலளவிலும் மனதளவிலும் ரொம்ப பெரிய ஒரு கஷ்டங்கள்ல அனுபவிச்ச ஒரு நபர்னா அது இந்த மகர ராசிக்காரர்கள் தாங்க. இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் உயிரையே இவர்கள் மைத்துக்கணும், அதாவது எடுத்துக்கணும் அப்படின்ற அளவுக்கு முயற்சி செஞ்ச ஒருத்தங்களும் இந்த மகர ராசிக்காரர்கள் தாங்க. மற்றவங்க மேல கடுமையான அன்பு, முக்கியமா மற்றவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நம்பக்கூடிய நபராக இருப்பதும் இந்த மகர ராசிக்காரர்கள் தாங்க. மற்றவங்களுக்கு ஒண்ணா துடிச்சுடிச்சு போறதும் இந்த மகர ராசிக்காரர்கள் தாங்க. தன்னுடைய குடும்பத்தார்களுக்கும் தன்னுடைய வாழ்க்கை தனக்காக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களும் இந்த மகர ராசிக்காரர்கள் தாங்க. தன்னுடைய வாழ்க்கையில இவர்கள் ஒரு விஷயத்த செய்ய நினைச்சிட்டாங்க, செய்யணும்னு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதை முடிகிற வரைக்கும் அதை விட்டு கொடுக்காம செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களும் இந்த மகர ராசிக்காரர்கள் தாங்க. இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில நிம்மதி, சந்தோஷம், கவலைகள் மட்டுமே தாங்க நிறைஞ்சிருக்கு. வாழ்க்கையில நிம்மதியை தேடி ஓடுறாங்க, ஆனா கவலைகள் அதிகரிக்குது. வாழ்க்கையில சந்தோஷத்தையும் ஓடுறாங்க, துக்கங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இவர்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் இந்த மகர ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே முழுவதுமாக நிம்மதியான ஒரு விஷயத்துல அமைஞ்சிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. நாளுக்கு நாள் இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் என்பது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கே தவிர சந்தோஷங்களோ இல்ல நிம்மதியோ அதிகரிக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. இவர்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய வாழ்க்கை இனி மாறுமா அப்படின்னு யோசிப்பாங்க. முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில் இனி என்ன நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வருத்தத்தையும் கவலைகளையும் அதிகமா கொண்டிருப்பாங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு முழுவதுமான மாற்றங்களையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்போகுதுங்க. இதனால் வரைக்கும் இவர்கள் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை அமையாமல் இருந்திருக்கலாம், தேடி அலைஞ்சிருக்கலாம், கவலைப்பட்டிருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனா அத்தனைக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாக இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுடைய வாழ்க்கை என்பது மாறப்போகுது. எந்த அளவுக்கு இந்த மகர ராசினுடைய வாழ்க்கை மாறப்போகுது, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழப்போகிறார்கள், முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நல்லது நடக்கப் போகுது என்பதை பற்றியெல்லாம் நம்ம இந்த ஒரு பதிவில் தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் முன்னே வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை முழுமைக்கும் பாருங்க. மகர ராசிக்கார அன்பர்களே, நீங்க இதற்கு முன்பு வரைக்கும் அன்புக்காக ஏங்குனீங்க. முக்கியமா சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட நீங்க ரொம்ப அன்பு காமிச்சீங்க. அவங்க தான் தன்னுடைய உலகம், அவங்க தான் தனக்கானவங்க, அவங்க தான் நம்முடைய மனைவி, காதலன், காதலின்னு எல்லா விதத்திலையும் அவங்கள அதிகப்படியாக நம்புறீங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு உனக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த மகர ராசிக்காரர்களால அவர்களை மறக்கவும் முடியல, அவர்களிருந்து ஞாபகங்கள்ல இருந்து வெளிவர முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க சொல்லணும். இன்னைக்கு வரைக்கும் இந்த மகர ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட ஒரு துன்பத்துல தவிக்கிறாங்கன்றதா யதார்த்தமான உண்மை. ஆனா இதற்கு தீர்வு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்திற்கான காரணம் இருக்குதுங்க. ஆனா இதை எந்த அளவுக்கு நீங்க ஏத்துக்கிறீங்கன்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த மகர ராசியுடைய வாழ்க்கையில இவர்கள் வாழ்க்கையில மாறுதலுக்கான காரணங்கள் என்பது நடக்குதுங்க. முக்கியமா சொல்லணும்னா இந்த ஒரு வாழ்க்கையை இவங்க விரும்பின அந்த ஒரு பெண் சென்றதுக்கு அப்புறமா கூட இவங்களுடைய வாழ்க்கையில சில பெண்கள் வந்திருக்காங்க, சில ஆண்களும் வந்திருக்காங்க. ஆனா அவங்கள விரும்ப முடியாம, அவங்க இருந்த இடத்துல இவங்க நிரப்ப முடியாம இருப்பதால இவங்களுக்கு அவங்கள ஏற்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் என்பது இல்லைங்க. இவங்களை விட இவங்க சிறந்தவங்களா இருந்தாலும் கூட எனக்கு அவங்க தான் முக்கியம்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மகராசிக்காரர்கள். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல மறுபடியும் அதற்கான மாறுதலுக்கான சூழ்நிலை என்பது ஏற்படும். ஆனா இந்த மகர ராசிக்காரர்கள் தன்னை விட்டுட்டு போன அந்த பெண்ணையோ தன்னை விட்டுட்டு போன அந்த ஆணையும் நினைச்சு அவங்கயே நிக்கிறாங்களா, இல்ல மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வேறு ஒரு பெண்ணையோ இல்ல வேறு ஒரு ஆணையோ விரும்ப நினைக்கிறாங்களான்றது இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்கன்றதை வச்சுதாங்க மாறுதல் என்பது ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கையில. இந்த காதல் விவகாரங்கள திருமண வாழ்க்கை, திருமண பந்தம் அப்படின்றது இவங்களுடைய வாழ்க்கையில தொடக்க காலங்களில் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கும். அந்த திருமண பந்தம் அப்படின்றதுல இவங்களுக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு நிறைவை கொடுத்திருக்கும். ஆனா காலங்கள் செல்ல செல்ல அந்த திருமண பந்தம் என்பது சரியான முறையில் அமையாமலே இருந்திருக்கும். அதற்கு காரணம் இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த புரிதல் என்பது சரியா இல்லாமல் இருந்து போனதால் தாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த திருமண பந்தத்துல பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஆனா இந்த திருமண பந்தத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து எப்போ பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ அது அனைத்திற்குமான தீர்வு என்பது கிடைக்கும். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பேசுறதுக்கு அந்த பேசணும்ன்ற எண்ணம் இருக்காது. எப்படின்னா பேசணும்ன்றது வேற, பேசணும்ன்ற எண்ணம் வேற. எப்படின்னா இப்போ நீ என்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கறீங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கறேன் அப்படின்னு நம்ம பேசணும். பேசுறோம் என்ன, நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தீர்க்கிறோம், வா உட்காரு ரெண்டு பேரும் பேசுவோம் அப்படின்றது பாத்தீங்களா, அப்போதுதான் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் எப்போது நடக்குதோ இனி திருமண வாழ்க்கை இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் இருந்து கிடைக்கும். முக்கியமா இந்த திருமண பிரச்சனையால குழந்தை பாக்கியம் என்பது இல்லாமல் ரெண்டு பேரும் சேராம ரொம்ப நாட்களா பிரிஞ்சு இருந்திருப்பீங்க. மற்றவங்க எல்லாருமே அந்த ஒரு பெண்ணையோ மறுபடியும் சொல்றது இல்ல, இந்த ஆணையோ ஆம்பளை இல்லைன்னு சொல்றதுன்னு
பல விதத்துல கேவலப்படுத்தியிருப்பாங்க. அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு மாறணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க முதல்ல உட்கார்ந்து பேசணும், குழந்தை பாக்கியத்தை பெறணும். குழந்தைன்ற ஒரு விஷயம் வருது அப்படின்னாலே நிச்சயமா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்ந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அதற்கான காலங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைய போகுதுன்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க மகர ராசிக்கார அன்பர்களே. மகர ராசிக்காரருடைய வாழ்க்கையில சொந்தமா வீடு கட்டுறது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எல்லாம் பணமே இல்லாம வாழ்ந்த ஒரு நபர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள். முக்கியமா சொல்லணும்னா ஒவ்வொரு நாளும் பணத்தை சேர்க்க ஓடுவாங்க, பணத்துக்காக எவ்வளவோ கஷ்டப்படுவாங்க, எல்லா விதமான விஷயங்களையும் செய்வாங்க, எல்லா வேலைகளையும் செய்வாங்க. இந்த வேலை அந்த வேலைன்னு தாழ்த்தியோ உயர்த்தியோ பார்க்க மாட்டாங்க, எல்லா வேலைகளையும் செஞ்சு எப்படியாவது தன்னுடைய வாழ்க்கையில பணத்தை சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணத்துல வாழ்ந்த ஒரு கடினமான ஒரு நபர் கூட சொல்லிக்கலாம் இந்த மகர ராசிக்காரர்கள். இப்படிப்பட்ட இவருடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் பணம் சார்ந்த விஷயங்கள், பணம் சார்ந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வு என்பது கிடைக்கப் போகுது. இதற்கு முன்பு வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் கஷ்டப்பட்டிருக்கலாம், அதற்கான தீர்வுகளையும் தேடியிருக்கலாம். ஆனா அப்பெல்லாம் கிடைக்காத அந்த தீர்வு இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுக்கு கட்டாயமா கிடைக்க போகுது. முக்கியமா இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது சிறந்த முடிவுகளாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, இவர்களுடைய வாழ்க்கையில தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முற்றிலுமாக தீர்வு காண்பார்கள். முக்கியமா இவர்கள் எடுக்கக்கூடிய இந்த தீர்வுகள் முடிவுகள் மூலியமாகவே பல இடங்கள்ல இவர்களுக்கான மதிப்புகளும் மரியாதைகளும் கூட ஆரம்பிக்கும். மற்றவர்கள் எல்லோருமே இவர்களை பார்த்து புறமப்படுற அளவுக்கு இவர்கள் வாழ்க்கையை உயரப் போகிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான விஷயம். முக்கியமா இவருடைய வாழ்க்கையில இவர்கள்ட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனவங்க, இவங்க கிட்ட திறமை இல்லைன்னு சொல்லிட்டு இவர்களை அவாய்ட் பண்ணவங்கன்னு எல்லோருடைய முன்பும் இவருடைய வாழ்க்கையில இவர்கள் யார் என்பதை நிரூபித்து காமிப்பார்கள். அந்த அளவுக்கு உயர்வுக்கு செல்லக்கூடிய நிலைமை என்பது மகராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சொந்த வீடு கட்டி இவங்க குடிபோகக்கூடிய நேரம் இந்த வருஷத்துக்குள்ள கண்டிப்பா அமையும் மகர ராசினுடைய வாழ்க்கையில. இதற்கு முன்பு அது அமைய வாய்ப்பு இல்லைனாலும் இனி வரக்கூடிய காலங்களில் சொந்தமா வீடு கட்டுவீங்க. முக்கியமா அதற்கு குடி போடக்கூடிய நிலை, அந்த பால்காட்சி நேரம் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில அமையும். கிரகப்பிரசவம் நடக்கும். உங்க வாழ்க்கையில மற்றவங்க முன்னாடி மதிப்பையும் மரியாதையும் பெறுவீர்கள். சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை இனி அமைச்சுப்பீங்க. எந்த கடன் பிரச்சனையும் இல்லாமல் கடன் சார்ந்த விஷயங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து நீங்க வெளிவர ஆரம்பிப்பீர்கள். முக்கியமா நீங்க வேறொருத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்த கடன் இல்ல நீங்களே வாங்கிக்கிட்ட கடன் எல்லாம் முழுவதுமாக அடைச்சு மற்றவங்க முன்னாடி நீங்க யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு நேரமாக அமையும் இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில. மகர ராசிக்காரர்களுக்கு கண் முன்னாடி பல பிரச்சனை இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில தான் இதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க செஞ்சு முடிப்பீங்க. முக்கியமா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்பது இனி நடக்க ஆரம்பிக்கும்ன்றது யதார்த்தமான உண்மை அப்படின்றத நம்ம பார்க்க முடியுதுங்க. அது மட்டும் இல்ல, மகர ராசிக்காரருடைய கனவுகள் என்பது ரொம்ப காலமா நிறைவேறாகவே இருந்திருக்கும். இவர்களுடைய வாழ்க்கையில இதுதான் என்னுடைய ஆசை கனவுன்னு சொல்லிட்டு அதை நினைச்சிருப்பாங்க. ஆனா அதற்கு செய்ய விடாம சில தடங்கல்கள், சில தப்பான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கும். இவங்க மாறி மாறி அதை செஞ்சிடலாம், முயற்சி பண்ணா முடியும் அப்படின்னு செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா அதை முழுவதுமாக முடிக்க முடியாமலே போயிருந்திருக்கும். அப்படிப்பட்ட முடிவுகள் நடக்காமல் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மகர ராசியுடைய வாழ்க்கையில காயமும் நடக்க போகுதுங்க. நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக போராடுறீங்களோ, எந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில வேணும்னு நினைச்சு நீங்க ஆசைப்பட்டு செய்றீங்களோ, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில இனி நடக்க போகுதுன்றது உறுதியா சொல்ல முடியுங்க. உங்க வாழ்க்கையில ரொம்ப காலமா இதுக்காக ஆசைப்பட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட ஆசைப்பட்ட விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இனி எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் நீங்க பயப்பட வேண்டாம், முடிவுகளை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம், தைரியமா இருக்கலாங்க. நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை இந்த மகர ராசிக்காரர்கள் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க துன்பத்தை மட்டுமே பார்த்திருந்தாலும் இனி துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையும் சந்தோஷத்தையும் நீங்க காணுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில சுகம் இல்லாமல் இருந்திருக்கும், அந்த சுகத்தையும் நீங்க காணுவீங்க. மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க வெளிப்படுத்துவீங்க. உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கவலைகள் வெளிப்படுத்துவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யாருமே இல்லாம இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் எல்லோரும் உங்களுக்கானவங்களாக மாற ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களையும் மாறுதலையும் காணக்கூடிய ஒரு நிலைமை என்பது இருக்க போகுது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு. மகர ராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைகளும் கவலைகளும் நீங்கி சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய காலங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது. நீங்க எந்த அளவுக்கு தைரியமா இருக்கீங்க, எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கீங்கன்றதுதான் முக்கியமானதுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல. ஏன்னா சில நபர்கள் நம்பிக்கையே இருக்காது, அவங்க மேல அவங்களே நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நம்பிக்கை எல்லாமே நீங்க வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். இந்த மகர ராசினுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு மாறுதலையும் மாற்றங்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதுல மாற்று கருத்துன்றது இல்லைங்க. இனி நீங்க தைரியமா இருக்கலாங்க, தன்னம்பிக்கையோடு இருக்கலாம். ஏன்னா இது நாள் வரைக்குமே உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை என்பது பல நேரங்கள்ல இல்லாமல் தான் இருந்திருக்கும் உங்ககிட்ட ஏன்ட்டு. ஆனா இப்படிப்பட்ட விஷயங்கள் மாறுவதற்கான சூழ்நிலைகள் என்பது இனி உங்களுடைய வாழ்க்கையில அமைய போகுதுன்றதுதான் யதார்த்தமான உண்மை. அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்துல நினைச்சு வருத்தப்பட்டோ இல்லை கவலைப்பட்டோ கண்ணீர் விட்ட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. ஏன்னா முழுவதுமான தைரியங்கள் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க ஆரம்பிக்க போறீங்க. நம்பிக்கையோடு இருங்கள், நிச்சயம் நல்லதே நடக்கும். இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது. இந்த மகர ராசினுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உத்திரம் 2ஆம் பாதம் முதல் இவருடைய வாழ்க்கையில அதிரடியான முடிவுகள் என்பது இவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். முக்கியமா நீங்க எந்த ஒரு விஷயத்த செய்யும் போதும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் செய்யுங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். திருவோண நட்சத்திரக்கார நண்பர்களே, நீங்க எடுத்ததுக்கு எல்லாமே கோவப்படுவீங்க, மனசுக்குள்ள வருத்தப்படுவீங்க, கவலைப்படுவீங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இனி மாறுதலாக உங்களுடைய வாழ்க்கையில அமைய போகுது.
நீங்க எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே உங்களுக்கானதாக மாறும். அவின் நட்சத்திரக்கார அன்பர்களே, நீங்க யார்கிட்டயுமே உதவி அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்க யோசிப்பீங்க. காரணம், உங்களால முடியும், அவங்ககிட்ட எது உதவி கேட்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள். அப்படிப்பட்ட நபர்களாகி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலேயே சொந்த விஷயங்களை செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில மற்றவங்க முன்னாடி மதிப்பையும் மரியாதையும் பெறக்கூடிய நபர்களாகவும் மாறுவீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை என்பது இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது. நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள், நல்லதே நடக்கும். மகர ராசியினுடைய வாழ்க்கையில இதுவே பொற்காலங்களாக இருக்க போகுதுங்க. இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில எவ்வித கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருந்திருக்கலாம். ஆனா இனி சந்தோஷங்கள் மட்டுமே நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. தைரியமா இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. இதுவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடியதாக அமையும். நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.